ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் அகத்தியா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் ஒரு ஃபேண்டசி ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. ஜீவா அண்டு அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் லீட் ரோல் எடுத்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்க்கலாம். படத்துடைய ஹீரோ ஜீவா ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் டெக்னீஷியனாக இருக்கார். இவர் அந்த கலைத்துறை வடிவமைக்கிறது, கட்டடங்களை வடிவமைக்கிறது, அந்த துறையில் டெக்னீஷியனாக இருக்கார். இவர் சென்னையில் ஒரு இடத்துல அந்த பிரெஞ்சு பங்களா ஒன்று அப்படின்ட்டு பயங்கரமாக செஞ்சு அதை பார்வையாளருக்கு விட்டு அப்படியே அதில் ஒரு பணத்தை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பங்களாவில் உண்மையாலுமே ஒரு அமானுஷியமான நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. போக போக அது பேய் பங்களாவாக மாறிடுது. அதுக்கப்புறம் ஜீவாவை போட்டு படாத பாடுபடுத்துது. இதுலேருந்து எப்பயாவது விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அதில் இருந்து தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஜீவாவுக்கும் அந்த பங்களாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்ட்டு. இப்போ அந்த தொடர்பு என்ன, இறுதியில் அந்த பங்களாவிலேருந்து ஜீவா தப்பிச்சாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சியா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஜீவா அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கு. அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்துடைய ஹீரோயின் அவங்களுடைய கேரக்டர் ஓரளவுக்கு லவ் பண்ணுற மாதிரி கேரக்டர்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் கதைக்கு ஒட்டாமையாக இருக்கனால ஓரளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக யோகி பாபு அப்படின்ட்டு ஒரு சில பேர் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஓரளவுக்கு சிரிக்க வைக்கிறாங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு திகில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படியே போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு மீடியம் வந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு இந்த படம் எப்படிப்பா இருக்கும் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய வீடியோ மியூசிக் நல்லா இருக்கு. அதேமாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பவும் போல லவ் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோவாக ஆரம்பிக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் ஒரு லாஜிக்கோட கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. ஒரு சில கேரக்டர்லாம் வேணுமே இவங்க திணிக்கப்பட்டதான் இருக்குது. குறிப்பாக அந்த காமெடி போர்ஷன்லாம் இன்னும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. காமெடிங்கிற பேரில் நம்ம ஓரளவுக்கு என்ன அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. எந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மைனஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவிலையும் சந்திப்போம்.